கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதியும். எல்லாம் கேளுங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதாயும் எங்களுக்கு பிரயோஜனமானதாயும் நாங்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உணரவும் எங்களோடு நீர் பேசும். ஆமென். நீங்க வாசித்த சங்கீதத்துல 12ஆம் வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். நம்முடைய தேவன் நன்மைகளின் தேவன். நன்மையானதை அவர் நமக்கு தருகிறவர். ஒருபோதும் அவரிடத்திலிருந்து நமக்கு தீமைகள் வராது. கர்த்தர் என்னை தண்டிச்சாரு, என்னை கண்டிச்சாரு, எனக்கு தீமை செய்தாரு, எனக்கு வியாதியை கொடுத்துட்டாரு, எனக்கு பண நெருக்கடியை கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு யாருமே யார் சொன்னாலும் அது தவறு. அப்படி அவர் செய்யவே மாட்டார். என் தேவன், என் இயேசு எனக்கு நன்மை தான் செய்வார். அதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு நாள் தீமை அவர் செய்ய மாட்டார். ஆனால் வாழ்க்கையில் தீமை வருகிறதே, நன்மை அல்லாதது வருகிறதே, கெட்டது வருகிறதே, தோல்வி வருகிறதே, நஷ்டம் வருகிறதே, நான் விரும்பாத வேதனைகள் எல்லாம் வருகிறதே. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது, என்ன நடக்கிறது என்று இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நன்மைகளின் தேவன். ஆமென். காட் ஆஃப் குட்னஸ். அவர்கிட்ட நன்மை தான் அவர் செய்வார். தேவன் இந்த பூமியை உண்டாக்கின பிற்பாடு 5 நாட்கள் அவர் நிறைய விஷயங்களை செய்தார். 6வது நாளில் மனுஷனை உண்டாக்கினார். நீங்க சமையல்லாம் பண்ணி மீன் பொரிச்சு, கறி வறுத்து, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, காய் கூட்டெல்லாம் வச்சு டேபிளில் கொண்டு வந்து ரெடியா வைக்கிறது. சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், ஆனா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எல்லாம் வச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட அப்படி கூப்பிடுறீங்களே, அதே மாதிரிதான் தேவனும் செய்தார். மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செய்து, எதெல்லாம் அதுல ஒவ்வொரு நாள் அவருடைய கிரியை முடிக்கும் போது தேவன் நல்லது என்று கண்டார். அந்த ஒரு நாள் முடிவுக்கு முன்னே தேவன் படைத்த எல்லாம் நல்லது என்று கண்டார். மனுஷனை சிருஷ்டித்து விட்டு கர்த்தர் சொன்னாரு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, நல்ல இதை அனுபவிச்சு சந்தோஷமா இரு. அடித்து புசி, மிருகங்கள் உனக்காக, மச்சங்கள் உனக்காக, தாவரங்கள், செடி கொடி, மரம் செடி கொடிகள் உனக்காக, கனி விருட்சங்கள் உனக்காக, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உனக்காக, வெளிச்சம் உனக்காக, எல்லாவற்றையும் உனக்காக நான் சிருஷ்டித்தேன், என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வசிக்கும் ஒரு இடத்தை, ஒரு கார்டனை உருவாக்கி எல்லாம் கொடுத்தார். தேவன் நம் மனுஷனுக்கு தேவையானதை தான் சிருஷ்டித்தாரே தவிர தேவையில்லாத ஒன்றை, மனுஷனுக்கு கெடுதி ஏற்படும் ஒன்றையும் அவர் சிருஷ்டிக்கவில்லை. ஒரு நாள் வந்தது, அதாவது தேவன் செய்கிற நன்மைகளுக்கு நன்மை செய்ய பின்னாலேயே தீமை செய்து கொண்டு வருகிற தள்ளப்பட்ட தூதன் லூசிபர் அல்லது சாத்தான், அவன் எப்படி தீமை செய்யலாம் என்று அவன் பார்த்து கொண்டே வந்தான். அதில் ஏற்பட்டதுதான் பயங்கரமான காரியங்கள். அதாவது யாக்கோபு சொல்றாரு, அதாவது சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் பொல்லாங்கு செய்கிறவரே இல்லை, பொல்லாங்கு செய்கிறவரே இல்லை. பொல்லாங்கு என்னால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அதனால் தேவன் இதை செய்கிறார். யாக்கோபு தான் ரொம்ப அந்த விஷயத்தை அழுத்தி ஆவியானவர் அவர் மூலம் சொல்லி இருக்கிறார்.
எனக்கு வந்த தீமைகளுக்கு தேவன் தான் என்று சொல்லாதே. எனக்கு வந்த சங்கடங்கள், சோதனைகள், இவைகள் தேவன் காரணம் என்று சொல்லாதே. அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை தான் செய்வார், நன்மை தான் செய்வார். சிருஷ்டிப்பில தேவன் நமக்கு கெடுதியான எதையும் சிருஷ்டிக்கவில்லை என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களுக்கு என்று கொடுத்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர்களை வெளியே அனுப்பும்போது ஆதாமை பார்த்து தேவன் சொன்னார், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 25ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. நன்மை வரவில்லை, நம்ம மேலதான் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. உங்கள் பாவங்களே, ஆதாமே, நான் உனக்கு முள்ளை உண்டாக்கவில்லைப்பா, விஷச்செடிகளை உண்டாக்கவில்லை, விஷத்தை நான் உனக்கு உண்டாக்கவே இல்லை. உனக்கு எல்லாம் நல்லதுதான் செய்தேன். ஆனா நீ பாவம் செய்ததுனால இந்த பூமி என்னமே உனக்கு முள்ளு பிறப்பிக்கும் என்று சொன்னார். தீமை எப்படி வந்தது? இப்படித்தான் வந்தது. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவுபட யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலே உண்டாகி பிதாவினிடத்திலிருந்து, அதை சோதிகளின் பிதா என்று சொல்கிறார், பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதாவது எந்த நன்மையும் பூமியில் இருந்து உண்டாகிறதில்லை, அது தேவனிடத்திலே பரத்திலே உண்டாகிறது, அங்கிருந்து இறங்கி வருகிறது. அதுல எந்த மாறுதலும் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை, அதுல எந்த தீமையும் இல்லை, எந்த ஒரு நல்லது அங்கிருந்தா வருது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதிலே தேவன் கேட்கிறார், உங்களில் எவன் தன் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான், முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பான்? கொடுப்பீங்களா யாராவது? நீங்க பொல்லாதவங்க, நீங்க நல்லவங்க இல்ல, பொல்லாதவங்க. நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, உங்கள் பரமபிதா உங்களுக்கு நலமானவைகளை நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தருவது நிச்சயம். பரிசுத்த பவுல் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், தேவனே, இந்த முள் என்னை குட்டும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது. உம்மிடத்திலிருந்து வந்த முள் இல்லை, இது சாத்தானிடத்திலிருந்து வந்த முள். என்னை குட்டுகிறது, எனக்கு அது வேதனையாயிருக்கிறது, அது என்னை விட்டு எடுத்து போடும் என்று 3 முறை அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் ஒரு முள் வந்து விட்டால் அது இருக்கத்தான் வேண்டும், அதை எடுக்க தேவன் ஒரு நாளும் வேலை செய்கிறதில்லை. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை தந்து, தம்முடைய பலனை தந்து நம்மை அவைகளால் பாதிக்கப்படாதபடி காக்கிறார். அதுதான் பவுலுக்கு சொல்லப்பட்டது. இப்போ நாம் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுகிற நாம் ஏன் தீமை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது என்றால், நம்முடைய செய்கைகள் அதற்கு காரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தவைகளை அனுபவிக்காமல் அவன் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை நிச்சயமாய் செய்வார். அவரிடத்தில் எந்த தீங்கும் இல்லவே இல்லை. எனக்கு நன்மை செய்தார் கர்த்தர், அதனால் அவரை நான் பாடுவேன், அவரை போற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த பூமியிலே தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார், தீமைகளும் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. மனிதர்கள் தீமை,
மற்றும் எல்லாமே தீமையா இருக்கிறது. முந்தின நாட்கள்ல நம்ம ஊர்ல தெருவில் நாய்கள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அதை கூப்பிட்டா என்ன செய்யும், வாலாட்டிக்கிட்டே வரும், கொடுக்கறதே சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போ அதெல்லாம் கடிக்குது, பார்த்தீங்களா? வயலண்ட் ஆயிடுச்சு. ஒரு பிஸ்கட்டை காட்டினா வாலாட்டிட்டு வர்ற அந்த நாய் இப்ப சீறி பாயுது. எல்லாமே வயலண்ட் ஆயிட்டு வருது. தீமைகள் அகோரமாகி கொண்டு வருகிறது. ஒரு வியாதி என்றால் அது அது மல்டிபிள் ப்ராப்ளமா இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றுக்கு வைத்தியம் கொடுத்தால் இன்னொரு ஆர்கன் அது பாதிக்கும். இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை உண்டாக்கும், சுவாச குழாயிலே பாதிப்பை உண்டாக்கும், லிவர் அஃபெக்ட் ஆகும். அதனால இது பாதிக்க கூடாது, இதுக்கு இது ப்ரிவென்ட், இது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை டாக்டர்ஸ் செய்ய வேண்டி இருக்குது. ஒரு தீமையும் தனியா வர்றதில்லை. போன பிசாசு எத்தனை கூட்டிட்டு வருமா? ஏசுநாதர் சொன்னது 7 கூட்டிட்டு வருமா. 7ன்னா பூரணம். 7 கூட்டிட்டு வந்து இதுவும் ஒண்ணு சேர்ந்து 8 வருமா. போனது ஒண்ணு தனியா வராது. எந்த தீமையும் வலுவடைந்து கொண்டே வருகிறது. நல்லதெல்லாம் கெட்டதாகி கொண்டே இருக்கிறது. நல்லவர்கள் எல்லாம் கெட்டவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த நாட்கள் அதிகமா இருக்கிறது. கடைசி காலங்களில் பாவம் பெருகி போகும் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படிதான் காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நன்மைகளின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தீமைகளை நாம் ரொம்ப சார்ந்து அல்லது அதை எதிர்த்து அல்லது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாரும் சொல்லுகிற வழிமுறைகளை கையாண்டு அப்படி இல்லாமல் நன்மை செய்கிற தேவனை நாம் அதிகமாய் நெருங்கி இருப்பது அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் நிறைய பணம் இருந்தால் எல்லா தீமையிலும் விலக்கி காத்துக்கொள்ளலாம், கிடையவே கிடையாது. அப்படி பணம் படைத்தவர்கள் நிறைய பிரச்சனையில் தான், தீமையில் தான் இருக்கிறார்களே தவிர ஒருவரும் தங்கள் பணத்தை வைத்து தீமையிலிருந்து தங்களை காப்பாற்ற முடியவில்லை. என இவனிடத்திலிருந்து தப்புவிக்க அவனுக்கு பணம் கொடுக்கிறேன், அவனிடத்திலிருந்து தப்புவிக்க இன்னொருவனுக்கு பணம் கொடுக்கிறேன். இப்படி எது கொடுத்தாலும் எனக்கு நன்மை நடக்கிறதில்லை. நன்மை பரத்திலே உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் யாரோடு இருக்கிறேன்? என் பிதாவாகிய தேவனோடு, என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தொடர்புடையவனாயிருக்கிறேன். அவரோடு தொடர்புடையவனாயிருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் சார்ந்திருக்கிறேன். நீர்தான் எனக்கு வேண்டும். நீர் கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தருடைய அந்த காவலுக்குள் நான் இருக்கிறேன். கர்த்தர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரண், என் துருகம். 91ஆம் சங்கத்தில் அவர் தமது செட்டைகளின் நிழலால் உன்னை மூடுவார். செட்டைகளின் நிழலால் மூடுவார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளில் அணைத்துக் கொள்ளுகிறது போல அவர் செட்டையை விரித்து நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க நன்மைகளை கொடுக்க இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கையில் தேவன் அருளும் நன்மையினால் நான் நிறைந்து அந்த நன்மை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிறேனா, அல்லது தேவன் தருகிற நன்மை ஒன்றென்றால் 9 தீமையை சாத்தான் கொடுத்து விடுகிறான், அதனால் நான் வேதனைப்படுகிறேன் என்கிற ஸ்டேட்மெண்ட், அறிக்கையா? இல்லை, நல்லா கவனிங்க. இது ரொம்ப பிராக்டிக்கலானது. இதுக்கு ரீசன் பார்த்து நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு தான் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள். அவர் நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள். என்ன தீமை செய்தீர்கள்? என்னை அடித்தீர்கள், என்னை என் வஸ்திரத்தை கழற்றினீர்கள், என்னை அந்நியர் கையில் விற்று போட்டீர்கள். எனக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படவே இல்லை. நான் கைவிடப்பட்டேன். தகப்பனார் உதவி செய்ய நினைத்தாலும் முடியாத ஒரு கட்டம். சகோதரர்கள் என்னை கைவிட்டார்கள்.
எல்லாம் நீங்க எவ்வளவு தீமை செய்யணுமோ மேக்சிமம் செய்தீர்கள். ஆனால் என்னோடு கூட தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தரின் கூட இருந்ததுனால தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறிட்டு என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நமக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பரிகாரம் எங்க இருக்கு? டாக்டர் கிட்டயா? பரிகாரம் எங்க இருக்கு? நீதிபதி கிட்டயா? கோர்ட்லயா? பரிகாரம் காவல்துறை இடத்திலயா? நன்மை செய்கிற என் இயேசு இடத்தில் தான் பரிகாரம் இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பரத்திலே உண்டாகி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருகிறார். இதற்கு நாம் இருக்கணுங்க. தீமை நம்மை வந்து சேரும். அதாவது ஆதாமை பார்த்து தேவன் சொன்னார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளு முளைக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம். விஷச்செடிகள் முளைக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம். உன் பாவங்கள், உங்கள் பாவங்கள் நன்மையை வரவட்டாது. எரேமியா அதுல 5 நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வாக்கியங்களை ஏதோ செவிக்கு நீ ஆறுதலான வார்த்தை என்று கேட்டு நீங்கள் விட்டுவிடாமல் இந்த வார்த்தையின்படி நீங்கள் அப்பியாசிக்க ஆரம்பித்தால் தீமை நிறைந்த உலகத்தில் ஒரு தீமையும் உங்களை தாக்காதபடி உங்களை சுற்றிலும் மதிலாக தேவன் இருந்து, உங்களை சுற்றிலும் கோட்டையாக அவர் இருந்து, அவர் உங்களை காத்து நன்மைகளை உங்களுக்கு தருவார். நீர் அவனை பாதுகாக்கிறீர், நீர் அவனுக்கு நன்மையே செய்கிறீர். ஆகவே அவன் நம்புகிறான், உம்மை சேவிக்கிறான். நீர் அவனை கொஞ்சம் என்கிட்ட விடும், நான் அவனுக்கு தீமை செய்கிறேன், அதற்கு பிற்பாடு அவன் உம்மை சேவிப்பானா பார்ப்போம் என்பதுதான் சாத்தானுடைய சவால். ஆனால் பல தீமைகள் தன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாலும் யோபு தன் வாயினால் அவன் தீமை செய்யல, தீமை பேசல. அப்படின்னு தேவன் 42ஆம் சங்கீத அதிகாரத்துல அவனுக்கு பதில் கொடுக்கிறார். நீங்களாம் அப்படி இல்லை, நீங்க கண்டதை பேசுனீங்க, என் தேசனாகி யோபு அப்படி இல்லை. ஆகவே தேவன் அவனை மறுபடியும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு நன்மைகளுக்குள்ளே அவனை வழி நடத்துகிறார். தீமைகள் உங்களுக்கு விசிபிளா இருக்கலாம், நன்மைகள் உங்களுக்கு இன்விசிபிளா இருக்கலாம். நன்மை உங்களுக்கு காணக்கூடாததா இருக்கலாம், தீமை பார்க்கிற நிலையில இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலிக்குது, வேதனை உண்டாக்குது, மன சங்கடத்தை கொடுக்குது இந்த தீமை. அதுல இருந்து நம்ம ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு தருகிறார். சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்னை கவனிங்கள். தீமை உலகத்தில் நிறைய இருக்கலாம், பொல்லாப்பு நிறைய இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் உயிரோடு வாழ்கிற இந்த பூமியில, இந்த தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன். தீமை எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது, நிறைய தீமைகள் தெரிகிறது. ஆனால் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். என் குடும்பத்தில் காண்பேன், என் தொழிலில் காண்பேன், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்காமல் இருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் நான் கடந்து சென்றாலும் நன்மையை காண்பேன். இயேசு என்னோட நன்மைகளின் தேவன் என் கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. நன்மைகளின் தேவன் என்னோட. தீமைக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, கெட்டதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறீங்க. கெட்டதுக்கு நாம் சில வேளைகளில் வலுவூட்டுகிறோம். அதுதான் ரொம்ப நம்ம கவனமா இருக்குது இல்ல. நன்மையை கவனிக்கிற காரியம் இல்லை. பார்வோன் சேனையை பார்த்து பயப்படுறது தான் அதிகமா இருக்கு. அதை பார்த்து பயப்படுறது தான் அதிகமா இருக்கு. ஐயோ, எங்களுக்கு உள்ள எகிப்துல பிரேத கல்லறை இல்லைன்னா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த, நாங்க அங்கேயே இருந்து எப்படியாவது போயிட்டு போறோம்னு சொன்னோமாப்பா, எங்களை கொண்டு வந்து இப்படி தீமைக்குள்ள இப்படி விட்டுட்டியே அப்படின்னு புலம்பல் அதிகமா இருக்கிறது. நன்மை செய்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை எடுபட மாட்டேங்கிறது. நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
அவர் இன்றைக்கு செய்யும் நீ ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற இந்த பார்வோனின் சேனையை நீங்க பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் எவ்வளவோ மோசே கத்தி சொல்லி பார்க்கிறான், விசுவாசம் வரவில்லை. நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த வியாதி அகோரம் எப்படி இருக்கிறது? வைத்தியர்கள் அதன் அகோரத்தை எடுத்து சொல்லுகிறார்கள், உண்மைதான். ஆனால் என் நிலை என்ன? என் நிலை என்ன? தீமையை நன்மையாக மாற்றுகிற, வியாதியை ஆரோக்கியமா. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன் வைத்தியன் என்று சொல்லவில்லை, நான் உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். நான் உன்னுடைய பரிகாரி, குணமாக்குகிறவர் என்ற அர்த்தம். ஹீலர், அப்படித்தானே இருக்கு இங்கிலீஷ்ல, ஹீலர். நான் உனக்கு சுகம் கொடுக்கிறவர். ஆனா எல்லா இடத்துலயும் போனா நம்முடைய வியாதியின் அகோரங்கள் அதுவா சொல்லப்படுகிறது, அதிகமா சொல்லப்படுகிறது. பார்வோனின் சேனையின் பலம் தெரிகிறது, அவனுடைய சீற்றம் தெரிகிறது, அவனுடைய வேகம் தெரிகிறது. தேவன் செய்யும் நன்மைகள் நமக்கு தெரிகிறது இல்லை, நம்முடைய கண்ணுக்கு அது புலப்படுகிறது இல்லை, நம்முடைய இருதயத்தில் அதை பற்றி எண்ணம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகவே நான் கெட்டு போனேன், தீமை என்னை பற்றி கொண்டது. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே, இந்த பூமியிலே நான் வாழ்கிற இந்த உலகத்திலே நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன் என்று மாத்திரம் நான் விசுவாசியாதிருந்தால், தாவீது சொல்லுகிறார், அப்படி மட்டும் நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எவ்வளவு காடுகளில் அலைந்து திரிந்தேன், ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்தேன், சத்துருக்களுடைய பயமுறுத்துதலுக்குள் நான் இருந்தேன். தேசத்து ராஜாவே ஒரு பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு எனக்கு தீமை செய்யவன் நினைத்ததெல்லாம் பார்த்தேன். ஆனால் இவைகளின் நடுவிலே நான் விசுவாசித்தேன், என் கர்த்தர் நன்மை செய்கிற என் தேவன் இந்த பூமியிலே எனக்கு நன்மையை காண செய்வார் என்று நம்பி இருந்தேன். ஆகவே இப்பொழுது நான் சிங்காசனத்தில் இருந்து ஆட்சி செய்கிறேன். நன்மைகளின் தேவன் தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றி என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியில இருக்கும்போது, அதாவது பிரசங்கி ஞானிதான் இந்த காரியத்தை குறிச்சு இப்படி சொல்றாரு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு நன்மை இல்லை. அதை விட என்ன நன்மை? நல்லா சாப்பிடணுமா, நல்லா குடிக்கணுமா? குடிக்கணும்னா தண்ணி, நல்ல தேவையான ருசியான பானங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு. பல ரசங்கள் என்ன, நல்லா புசிச்சு நல்ல என்ன பானம் பண்ணி நல்ல மகிழ்ச்சியா இருப்பது தான். ஆனா என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் துக்கம்தான். 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் ஆனால் சஞ்சலம்தான். இந்த மாதிரி கொஞ்சம் வசனத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. சஞ்சலம் தான், வேதனை தான், உண்மையில ஒன்றும் இதுதான். அதனால சீக்கிரம் எடுத்துக்கிடு ஆண்டவரே, சீக்கிரம் எடுத்துக்கிடு ஆண்டவரே. எனக்கு நான் ஒரு நாளும் அப்படி ஜெபம் பண்ணது இல்லைங்க. என்னை கொஞ்சம் வாழ வையும் ஆண்டவரே. ஏன்னா அதுல அந்த அந்த வசனத்துல இன்னொரு வார்த்தை பாருங்க, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து இன்று வருகிறது என்று கண்டேன். கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். சந்தோஷமா இருக்க. அப்படி உண்டு. இந்த பூமியில எனக்கு வச்சிருக்கிற மகிழ்ச்சிய பரலோகத்துல போய் நான் அதை அனுபவிக்க முடியாது. பரலோக சந்தோஷம் அது வேறங்க, அது வேற. அது போன பிற்பாடு பார்த்துக்கிடுவோம். அங்க இருக்கிற சந்தோஷத்தை இங்கேயே அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம நினைக்கணும். கானான் பயணம் வெறு சங்கடம், அப்படி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. கானான் பயணமோ தூரம், அதுக்கு ரொம்ப சங்கடம்லாம் பாடணும், எல்லாம் பாட்டு எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஆனா இயேசு நமக்கு பூமியிலேயே ஒரு கானானை வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை கானானுக்கு கொண்டு போய் என்ன, நீ நடாத திராட்சை பழம் தோட்டத்தை அனுபவிப்ப, நீ கட்டாத வீட்டுல இருப்ப, நீ தோண்டாத துறவுல நீ அனுபவிப்ப, அப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆகவே இந்த இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். எஸ்ரா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒப்பளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் பின்வைக்கும்படிக்கு அது சொல்றார் பாருங்க. நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவருடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றார். அதாவது உங்களுக்கு இந்த பூமியில மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நான் ஒரு கானான் தேசத்தை உங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கிறேன். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதை உங்களுடைய பின் சந்ததியாருக்கு நீங்க வைங்க. உங்களை விட நான் அவர்களை அதிகமா பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களை நான் அதிகமா பெருக பண்ணுவேன். உபாகம் 30:5 பாருங்கள். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கர்த்தர் சந்ததி சந்ததியாக தேவன் நன்மைகளை அருளுகிற தேவன். உங்கள் பிதாக்களுக்கு இல்லையா, உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். உங்கள் தேவனுக்கு கர்த்தர் அருளின அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை விட உன்னை பெருக பண்ணுவார். எல்லாரும் நல்லா அதிகமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் நன்மை தருகிற தேவன் நம் கூட இருக்கிறார். தீமைகளை நாம் விட்டு வரக்கூடாது. நம்ம கிட்ட நன்மை தான். பூமியில நன்மை வேணும். பரலோகத்துல நன்மை மாத்திரம்தான் இருக்குது. அதனால நன்மையை ரொம்ப பெருசா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பூமியில எதிர் சக்தி இருக்குது, அதாவது தீமை இருக்குது. அதனால நன்மைக்கு ரொம்ப மவுசு உள்ள இடம் பூமி தான். நன்மைக்கு ரொம்ப வேல்யூ எங்க இருக்குன்னா பூமியில தான். பரலோகத்துல நன்மை மட்டும்தான் இருக்கு, நல்லது மட்டும்தான் இருக்குது. துதியும் புகழும் ஸ்தோத்திரம் இதுதான் இருக்குது. அங்க சங்கடம் வியாதி துன்பம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு தீமை கூட அங்க இல்லாததுனால நன்மை பெருசா பேச வேண்டியது அவசியம் இல்லை. நன்மைகளின் தேவனையே நாம் அங்கே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பூமியில நன்மைக்கு ரொம்ப சக்தி இருக்கிறது. அதுக்கு நம்ம ரொம்ப வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு நன்மைகளின் தேவனோடு அதிக தொடர்பில் இருக்கணும். தீமையை நன்மையாக அவர் நமக்கு மாற்ற நம் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதுல குடும்பத்துக்கு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நடைமுறையில வாழ்க்கையில் இந்த பூமியில நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ நல்லா சாப்பிட்டு குடித்து மகிழ்வோடு இருக்கணும், பூமியிலே உனக்கு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வசனத்தை நாம பிரசங்கியிலையும் எஸ்ராவிலையும் வாசித்தோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறோம் நன்மை. சங்கீதம் 65:4, உமது பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக்கிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நன்மை எங்க இருக்குதுங்க? தேவன் நம்மை ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அது வேற. இந்த இடத்தில் தேவன் சொல்லுகிற தம்முடைய வீட்டை இல்ல, எருசலேமுக்கு போன இயேசு என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களை பார்த்து அவர் கடிந்து கொண்டாரே. அந்த தேவனை தொழுது கொள்ளுகிற ஆலயமாகிய தேவனுடைய வீடு. இயேசுநாதர் இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்த போது ஜெப ஆலயங்களுக்கு சென்றார். அந்த ஜெபாலயங்களை குறித்து சொல்லும் போது அது தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். இப்போ நாம் கூடி வந்திருக்கிறது தேவனுடைய ஆலயம் இல்லையா? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதும் அதுதான். அதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கர்த்தர் இந்த ஆலயத்திலே நன்மை வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சுங்க காலையில. நமக்கு ஆராதனை நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னே மழை நின்று நமக்கு நல்ல இதமான சூழ்நிலையை உண்டாக்கிருச்சு. இப்போ மழை வந்துருச்சு, அதனால நிறைய பேர் இன்னைக்கு வரல. சர்ச்சு தானே, அடுத்த வாரம் போய்க்கிடுவோம். அடுத்த வாரம் இதை விட ஜாஸ்தி மழை பெய்யும், அடுத்த வாரம் போய்க்கிடுவோம். நம்ம பாஸ்டர் தானே, ஏன்னா நம்ம எப்பவும் செய்யறது தானே. சர்ச்சுக்கு போறவங்களுக்குலாம் ஆளுக்கு 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்ல டான் வந்து விழுதான். எடுத்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை விட்டு போகும்போது டான் 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 டான்னு வரும் மெசேஜ். என்னன்னா சென்ட்ரல் ஏஜ்ல இருந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க. என்னங்க இது? ஆமா, எனக்கு கூட விழுந்திருக்கு, எனக்கு விழுந்திருக்கு. சர்ச்சுக்கு போறவங்களுக்குலாம் 1000 ரூபா, போறவங்களுக்கு கிடையாதான் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. நான் சும்மா ஒரு கதை விடுறேன். அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். மழை பெய்யுது, மழை பெய்யுது, போக வேண்டாம் சர்ச்சுக்கு. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கிறோம்ல. 5 பேர் போனா 5000 ரூபா. எல்லாரும் குடும்பமா கிளம்புங்க, போவோம். மழை பெஞ்சிச்சு, மழையெல்லாம் பெய்தா பரவாயில்ல, நினைஞ்சா கூட பரவாயில்ல, போயிருவோம். அந்த வேல்யூ கூட இல்லைங்க தேவனுடைய வீட்டின் நன்மைக்கு. அந்த வேல்யூ கூட இல்ல தேவனுடைய வீட்டின் நன்மைக்கு, தேவனுடைய ஆலயத்தின் நன்மைக்கு அந்த வேல்யூ கூட இல்ல. தேவன் தம்முடைய நன்மையை அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமானது, இந்த தேவனுடைய ஆலயத்துல தேவன் நம்மோட பேசுறது, தேவனை ஆராதிக்கும் போது அவர் நம்ம தொடர்றது, நமக்கு அவர் கொடுக்கிற ஹீலிங், நிறைய நன்மைகளை தேவன் ஆலயத்துல வச்சிருக்காரு. இயேசுநாதர் ஒரு நாள் ஜெபாலயத்துக்கு போனார். ஜெபாலயத்துக்கு போகும்போது ஒரு சிஸ்டர் இப்படியே வந்தாங்க. நான் அந்த சிஸ்டருக்கு போட்டிருக்கிற பேரை சொல்ல விரும்பல. இப்படியே வந்தாங்க. இயேசுநாதர் பார்த்தார், இந்த அம்மாவுக்குள்ள, இந்த சிஸ்டருக்குள்ள ஒரு பலவீனப்படுத்துற ஒரு பொல்லாத ஆவி இருக்குது. அவர் கண்டுபிடிச்சார், அவர் அதட்டினார், அது போயிடுச்சு. உடனே சிஸ்டர் நிமிந்துட்டாங்க. 18 வருஷமாவா? 18 வருஷமா இப்படியே இருந்த சிஸ்டர் நிமிர்ந்துட்டாங்க. என்ன, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். மாதிரி இயேசுவின் நன்மை அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு. சர்ச்சில் இந்த சபை, இந்த தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவன் என்ன வைத்திருக்கிறார்? என்ன வைத்திருக்கிறார்? தேவன் முதலாவது ஒரு மெய்ப்பெண்ணை வைத்திருக்கிறார், ஒரு பாஸ்டரை வைத்திருக்கிறார். அவரை கொண்டு அவர் இயேசு ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிறார். அது இந்த கர்த்தருடைய நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் அது நடக்குது. மழை பெஞ்சிச்சு, அதனால நாங்க யூடியூப்ல பாக்குறோம். அப்படின்னா ஆலயத்துல தான் நன்மையை வச்சிருக்கிறார், யூடியூப்ல இல்லை. யூடியூப்ல பாக்குறது இங்க அனுபவித்ததை திரும்ப இன்னொரு முறை பார்த்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்கு. ஆலயத்துக்கு வராம யூடியூப்ல இருந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், யூஸ்லெஸ் ஆயிடுது. கர்த்தருடைய நன்மை கிடைக்காது. ஆலயத்தில், நான் ஆலயத்தில், உம்முடைய பிரகாரத்தில், ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் செல்லும் ஒரே நாள் எனக்கு நல்லது. ஏன்? அங்க இருக்கிற மாதிரி நன்மை எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதை அனுபவிக்க தெரிய வேண்டும், அதை அனுபவிக்க தெரிய வேண்டும். எதையாவது ஒத்தி வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவதை ஒத்தி வைக்க கூடாது. ஏனென்றால் மற்ற எதின் மூலமா எனக்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த ஆலயத்தின் மூலம் கிடைக்கிற நன்மை மாதிரி ஒரு நன்மை எங்கும் கிடைக்கிறது இல்லை. நல்ல ஆரோக்கியம் தருகிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்குகிறார். துக்கம் நிறைந்த உள்ளத்தை அவர் ஆறுதல் படுத்துகிறார். வழிமாறி போகிறவர்களை அவர்களுக்கு இதுவே வழி, இதிலே நட என்று வழிகாட்டி நடத்துகிறார். இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஆகவே உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற, உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மையில் ஒன்று உன் மனைவி, உன் புருஷன். அதாவது புருஷனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள்.
அப்படியே அதுல அர்த்தம் இருக்கிறது. அப்போ தேவன் ஆதாமை உண்டாக்கும் போதே அவனுக்கு மனைவியை உண்டாக்கிட்டார். அதனால தேவன் கொடுத்த நன்மை ஆதாமுக்கு ஏவாளுக்கு. எனக்கு நல்லா கவனிங்க, தேவன் கொடுக்காத தீமை. இதுல நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த உலகம் இந்த விஷயத்துல வழிமாறி போய் கொண்டிருக்கிறது, தவறு செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் இத கவனமா கவனிக்கணும். இதுல பெற்றோருடைய கடமை அதிகமாக இருக்கிறது, ஜெபம் அதிகமா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு இருக்கிற வாலிப தம்பிமார், பிள்ளைகள், தங்கச்சிமார் கவனிக்க வேண்டும். உனக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் தேவன். அது உன் மனைவி, அது உன் புருஷன். இன்று அது உனக்கு வரல, அது உனக்கு வச்சிருக்கிற, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்கினாரோ அது போல உனக்கு ஒரு ஆளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை உனக்கு தேவன் கொடுக்க நீ ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் அதுக்காக அதிகமா ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில் அதிகமா ஜெபிக்க வேண்டியது லைஃப் பார்ட்னர். தேவன் நியமித்த லைஃப் பார்ட்னரை, வாழ்க்கை துணைவியை கண்டுபிடிப்பதற்கு, துணைவனை கண்டுபிடிப்பதற்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்காவிட்டால் தீமை சேர்ந்து விடும். சேர்ந்து விட்டது. ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சு. இப்ப நாம என்ன ஜெபிக்கணும்? யோசேப்பு கூட சேர்ந்துக்கிட வேண்டியதுதான். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவரே, நீங்க தீமை செய்தீர்கள், கர்த்தரோ நாள் இருக்கிறபடி அதை நன்மையாக. கர்த்தர்ட்ட அறிக்கை பண்ணணும். தீமை, இந்த ஆளை கட்டினது தேவ சித்தம் இல்லை, இந்த மனுஷியை கட்டினது தேவ சித்தம் இல்லை, அதனால தீமை சேர்ந்துருச்சு, அதை விட்டுட்டு, இந்த தீமையை விட்டுட்டு நன்மை ஒன்ன தேடி போறேன் அப்படின்னு சொன்னா முந்தின நரகத்தை விட கெடுபாதாலும் இதுக்கு வரும். முந்தின தவறை விட பிந்தின தவறு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை, என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பா, அறியாத காலத்தில் நாங்க இப்படி இருந்துட்டோம், எங்களுக்கு நீங்க மன்னிச்சு கர்த்தாவே நன்மையாக மாற்றுங்க, என் புருஷனை நன்மையாக மாற்றுங்க, என் மனைவியை நன்மையாக மாற்றுங்க, நன்மையாக மாற்றுங்க. ஆண்டவரே, இவளோட வாழவே பிடிக்கல, ஒண்ணு அவளை எடுத்துக்கிடும் அல்லது என்ன எடுத்துக்கிடும். ஜெபிச்சியா இல்லையா? ஜெபிச்சிங்க இருப்பீங்க யாராவது. அது இல்லைன்னா என் வாயில வராத. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன்ப்பா, போதும்பா, இனி இப்படியே வாழ விரும்பலப்பா, ஒண்ணு என்ன எடுத்துக்கிடும், அந்த மனுஷனை எடுத்துக்கிடும்பா. இப்படித்தான் ஜெபிக்க தெரியாம நாம தீமைகளுக்குள்ள அதிகமாக உழண்டு கிடக்கிறோம். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர்னு பைபிள் இருக்கா இல்லையா? தீமையை நன்மையா மாற்றுறவர். என் புருஷன் எனக்கு நல்லவர் நன்மையா மாற்றித்தாரு, என் மனைவியை நன்மையா மாற்றித்தாரு, நாங்க செய்த தவறுகளை நீங்க மன்னிச்சிடும், எங்க பிள்ளைகளை நன்மையா மாற்றித்தாரு. அப்படி ஜெபித்தா கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வார். கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வார். இப்போ வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. வாழ்க்கை என்பது, வாழ்க்கையில நமக்கு தேவன் நியமித்த நன்மையை கண்டடைவது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அதை இப்படி மாத்தி சொல்லுகிறேன், நன்மையை கண்டடைகிறவன் நல்ல மனைவியை கண்டடைகிறான், நல்ல புருஷனை கண்டடைகிறாள். இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில இனி தவற விடாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை தவற விடாதிருங்கள். இதற்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். எஸ்ரா புஸ்தகத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தேன், அந்த 7 அருவருப்பான சாதிகளை தடுத்துட்டேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட தான் நீங்க வாழ்றீங்க. அதனால நீங்க என்னன்னா, நீங்க அதனால் நீங்கள் பலம் கொண்டு தேசத்தின் நன்மை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பாக்கியமா அதை வைங்க, வைக்கும்படிக்கு தொடர்ந்து உங்களுக்கு அந்த நன்மை தொடர்ந்து கிடைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமார்த்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானம் அவர்களுடைய நன்மை ஒரு காலம் நாடாமலும் இருங்கள். அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது, ஆஸ்தி சொத்து நிறைய இருக்கிறது, அவர்கள் நன்றா இருக்கிறார்கள், சொல்லாதே அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆஸ்தி சொத்து இல்லாத நான் உனக்கு ஏற்படுத்தி வைத்த நன்மை உன் மனைவியாக இருக்க வேண்டும். ஆஸ்தி சொத்துகள் இல்லாத ஒரு புருஷன் உனக்கு கணவனாக நன்மையாக வர வேண்டும், நன்மையாக வர வேண்டும். நன்றா கவனிக்க வேணும். இப்ப என்ன சொல்றாங்க, அவர் ஒரே மகன், அப்படி இப்படித்தான் இருப்பாரு, ஆனா இவ்வளவு சொத்து யாருக்கு போகும்,
இவ்வளவு சொத்து யாருக்கு போகும்? அவருக்கு மட்டும்தான். அப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கு தான். நீ அந்த சமாதானத்தை, அந்த நன்மையை ஒரு காலம் பார்க்காதேன்னு வசனம் சொல்லுங்க. ஆனா அதைத்தான் பார்க்கிறோம். என் பிள்ளை போனா அங்க நல்லா இருப்பா, அப்படித்தான் கட்டி வச்சுட்டாங்க ஒரு அம்மா பிளஸிங் சென்டர்ல. அந்த பிள்ளை சொல்லுது, ஒரே பையன், எங்க அப்பா சொன்னாரு பாஸ்டர், ஒரே பையன்டி, எவ்வளோ வீடு பார் சென்னையில, எவ்வளோ ஆஸ்தி பாரு, நீ போய் ஓஹோன்னு வாழ போற அப்படின்னு பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆன முதல் நாளே அவன் சொன்னான், இந்த பாரு எங்க அம்மா நான் உயிர், எங்க அப்பா எனக்கு நான் குழந்தையா இருக்கும்போது செத்து போயிட்டாரு, எங்க அம்மா தான் படிக்க வச்சு என்னை உருவாக்கி இவ்வளவு கொண்டு வந்தது, எங்க அம்மா நான் எனக்கு உயிர். நாளைக்கு அம்மா அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வந்த, நான் எங்க அம்மா பக்கம் தான் நிற்பேன், ஜாக்கிரதை. இல்லைங்க, உங்க அம்மாவை எங்க அம்மாவா நான் பார்த்துக்கிடுவேன்னு இவ சொன்னான். ஏன்னா இவ்வளவு சொத்து இருக்க, என்ன இவ்வளவு உல்லாசமான கார் எல்லாம் இருக்க. 2 வருஷம் ஆச்சுங்க. ஒரு நாள் வந்து அந்த பிள்ளை சொன்னா, பாஸ்டர் நானும் அப்படித்தான் நினைச்சேன் பாஸ்டர், அந்த அம்மா ரிட்டையர்ட் எல்லாம் ஆயிடுச்சு, நிறைய பணம் செல்வம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, ஆனா அந்த பொம்பளை கூட யாருமே இருக்க முடியாது பாஸ்டர். நான் இவர்கிட்ட சொன்னா அவரு என் மேலதான் சாடுவாரு, அதனால என்ன செய்யன்னு தெரியல, நான் எங்க வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? இந்த மாதிரி ஆலோசனை சொல்றதுக்கு அந்த நேரத்துல கர்த்தர் ஏதாவது நமக்கு சொன்னாதான். இந்த அம்மாவை நீ போயிரு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா புருஷனை விட்டு பிரியணும் இல்லையா, அல்லது புருஷனை கூட்டிட்டு வேற இடம் போயிட்டான்னா மகன் தாயை விட்டு பிரியணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆலோசனை சொல்லணும். என்ன சொல்ல, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. என்னப்பா சார், காப்பி போட்டு கொண்டு போய் கொடுத்தா அப்படி ஒரு மடை குடிச்சு தூன்னு துப்புது அந்த பொம்பளை. துப்பிட்டு அந்த கிளாஸ் டம்ளர் அப்படி வச்சா கூட பரவாயில்ல, தூக்கி போட்டுருது பாஸ்டர். என்ன செய்தாலும் ஒரு குழம்பு வச்சா அப்படி சொல்லுது, இது வச்சா அப்படி சொல்லுது. என்ன பாஸ்டர், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது பாஸ்டர். எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. இது நீ என்ன பார்த்த? அவர்களுடைய சமாதானம், அவர்களுடைய நன்மைய நீ பார்த்து உள்ள போனல, அத ஒரு காலும் பார்க்காத பைபிள் சொல்லுது. அவன் படிப்பை பார்க்காத, அவன் சொத்தை பார்க்காத, அவன் ஆஸ்தியை பார்க்காத, அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்கன்னு அதை பார்க்காத, நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை கண்டுபிடி. மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான். அப்ப அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நான் சொல்றபடி செய்வியான்னு. சொல்லுங்க பாஸ்டர், என் நன்மை செய்து பாஸ்டோம், நீங்க சொன்னது செய்ய மாட்டோமா? செய்யறோம் பாஸ்டர் அப்படின்னு. ஏனுமே நீ காப்பி போட்டு கொடுத்தீன்னா உனக்கு நீ போடுற மாதிரி தானே போடுவ. மாமியார் திட்டினாரு, நீ டேஸ்டாவா போட போற, இப்படித்தான் போடுவேன். அந்த அம்மா திரும்பவும் துப்ப போகுது, திட்ட போகுது. நீ ஒண்ணு செய், பக்கத்துல போய் நின்று அந்த அம்மா அப்படி செய்யும் போது சொல்லு, அத்தை அத்தை, இந்த ஊர்லயே உங்களை மாதிரி காஃபி போடுறதுக்கு ஆளே கிடையாது, சொன்னாங்க, எனக்கு எப்படி காஃபி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க அத்தை. இவ்வளோ நல்லா காஃபி போடுவீங்களாமே, ஒவ்வொரு காரியத்திலும் இப்படியே சொல்லு அப்படின்னு சொன்னேன். 3 மாதம் தாங்க ஆச்சு, 3 மாதம் தான் ஆச்சு. அந்த அம்மா சொல்லுதான் மகன்கிட்ட, நீ போடா, என் பொண்ணு இருக்கிறாடா, அவ போதும்டா. அப்படி ஆயிட்டாங்க ராசியா. நன்மையை அனுபவிக்க தேவன் நம்மை உலகத்தில் தெரிஞ்செடுத்தாரே தவிர தீமையை அனுபவிக்க இல்லை. ஆனா தீமை வருது, ஜெயிக்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எரும மாடுகளாய் சனியன்களாய் எமன்களாய் இருப்பார்கள் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு? ஆலிவ் அப்படின்னா அனாயிண்டிங் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. உன் பிள்ளைங்களை எப்படி இருப்பாங்க? ஆலிவ், பேபி ஆலிவ் மாதிரி இருப்பாங்க. ஆலிவ் ட்ரீ உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது, அப்படி இருப்பாங்க சொல்லியிருக்க. ஒலிவ மரத்துக்கு ஒப்பா இருப்பாங்க, அதாவது அத்தி மரத்துக்கு ஒப்பா இருப்பாங்க. அது இதுன்னு ஒன்றும் சொல்லாம ஒலிவ மரம் என்ன அருமையா ஆசீர்வச்சிருக்காரு. ஒரு வீட்டுக்கு போனா அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அந்த அம்மா சொல்லுங்க, போதுங்க பாருங்க பிசாசுங்க. நான் கேட்டேன், நீ தானம்மா பெத்த அப்படின்னு. ஆமாமா நான் தான் பெத்தேன்.
நான் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை, நீ தான் தாய் பிசாசுன்னு சொல்லி காட்டிட்டேன். இங்க நன்மை எங்க? நன்மை எங்க? தேவன் ஏற்படுத்தின நன்மை எங்க? உன் பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது என்ன செய்யாதே, அவர்களுக்கு உன் குமாரத்திய கொடாதே, அவர்கள் குமாரத்திய உன் குமாரனுக்கு எடாதே, அவர்கள் சமாதானத்தை நன்மை ஒரு காலம் நீ பார்க்காதே. நான் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை. எவ்வளவு ஜெபிக்கணுங்க, எவ்வளவு ஜெபிக்கணும். எனக்கு நான் சின்ன வயசுல பிரசங்கியாருங்க, கன்வென்ஷன் பிரசங்கியாரு, கன்வென்ஷன் பிரசங்கம் அப்படி பண்ணுவேன் போற இடத்துல. அப்ப எனக்கு எத்தனை பொண்ணு காட்டியிருப்பாங்க. பாஸ்டர் பிரதர் ரொம்ப, அப்பெல்லாம் நான் சுவிசேஷகன் பிரதர்னு, பிரதர் நல்லா பேசுறாரு, என் பொண்ணை தரேன், உன் பொண்ணை தரேன், பாஸ்டர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன், பாஸ்டர் எப்படியா பேசி முடியுங்க. அதுவும் தெக்க போயிட்டா கேட்க வேண்டாம். நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நீர் நியமிச்சது எந்த ஜாதி எந்த ஊரு அந்த கதையே கிடையாது. நீர் எந்த நன்மையை வச்சிருக்கிறீரோ அந்த நன்மை தான் எனக்கு மனைவியாகிய நன்மையா வரணும். ஜெபம் பண்ணினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நன்மையானதை எனக்கு தந்தார். இதுவரைக்கும் நாம என்ன செய்தோம்? அவர்கிட்ட கேட்போம், நன்மையா மாற்றுங்கப்பா, நன்மையா மாற்றுங்க. உன் புருஷன் மேல கோவப்படாத, உன் மனைவி மேல கோவப்படாத. கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார், கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமாரே, உங்ககிட்ட நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. வாழ்க்கை என்பது ஒரு நாள் இன்பம் அல்ல, குறுகின இன்பத்திற்காக வாழ்கிறது அல்ல. வாழ்க்கை என்பது உயிருள்ள வரைக்கும், ஜீவனுள்ள மட்டும். 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை மரணம் வரைக்கும் திருமணம். அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த நன்மையை கண்டுபிடிக்க நான் அதற்காக எவ்வளவு சிரமப்பட வேண்டும். நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாம் இருக்கிறது, ஆனால் தேவன் வைத்த நன்மை உனக்கு இல்லை, தீமை வந்து சேர்ந்தால் என்ன செய்வாய்? நீ பார்த்து தேடி கண்டுபிடித்த எல்லாமே உனக்கு மாறாக மாறிவிடுமே. அவர்கள், அதாவது நான் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறேன், அங்கிருந்து 7 அருவருப்பான சாமி மனுஷரையும் அவங்க சாமிகளையும் நான் அகற்றிட்டேன். ஆனா கொஞ்சம் பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க, அந்த 7 அருவருப்பான ஜாதியில கொஞ்சம் பேர், நீங்க அவங்கள விரட்டல, அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உன் குமாரத்தியை கொடுக்காத, அவங்களுக்கு உன்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளவே கொள்ளாத, அவனுடைய நன்மையை பார்க்காத, அவனுடைய சமாதானத்தை பார்க்காத. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தர் தந்த பிள்ளைகள் இப்படி சொல்லணுங்க, எனக்கு வாழ்க்கையில சொத்து எதுக்குங்க, ஆஸ்தி எதுக்குங்க, என் பேர்ல ஒரு கைப்பிடி மண்ணு கூட கிடையாது, ஆனா மிச்ச தேவன் கொடுத்த நன்மைகள் எல்லாம் இருக்குது. அதுக்காக நான் என்ன பிளாட்ஃபார்ம்ல குடியிருக்கிறேன்? நல்லதான் இருக்கிறேன். நன்மையானதை தருவார் இயேசு, உங்களுக்கு நன்மையானதை தருவார். நீயே போய் தீமையை செலக்ட் பண்ணாத, ஜெபம் பண்ணு, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஃபியூச்சருக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற நன்மை, என்னுடைய உத்தியோகம், என்னுடைய பதவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்கு நியமித்திருந்த நன்மை, யோசேப்புக்கு நியமித்திருந்த நன்மை, அட்டெண்டரா இல்ல, பூஜா தூக்குற வேலை வைக்கல. தேவன் நன்மை உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய ப்ரொஃபஷன்ல உன்னை உயர்த்தணும் நினைச்சா ஒரு நாளும் தாழ்வான சிந்தை என் தேவனுக்கு கிடையாது. பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை அருளுவது நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நன்மையானதை தருவார். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், நான் ஜெபித்தால் அவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை எனக்கு காட்டுவார்? என் வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையா இருக்கிறதோ அதையெல்லாம் நன்மையாக அவர் மாற பண்ணுவார்.